என்ன சீனியர் இப்படி ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறீங்க? ஆமாம், அவள் ரொம்ப மோசமானவ தெரியுமா அந்த ரம்யா. எங்களோட அருண் அண்ணாவை எப்படியோ மயக்கம் வந்து கலந்து கொடுத்து ஏதோ பண்ண பார்த்தா. நல்ல வேளை ஆர்த்தியும் நிக்கியும் தான் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. ஓ, இந்த ரம்யா மேடம் அவ்வளோ பண்ணியிருக்காங்களா? ஆனால் அவங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே தான் தெரிஞ்சிட்ருக்காங்க. தெரியும். என்ன சீனியர் சொல்கிறீங்க? ஆமாம், ரேஷ்மா அவங்க கூட தான் ஃபஸ்ட்டு இருந்தா. ரேஷ்மாவுக்கு அதெல்லாம் தப்புன்னு பட்டுச்சு. அதனால இப்போ அவள் எங்கள் கூட இருக்கா, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா. அவள் தான் அப்பப்போ ரம்யாவும் பிரீத்தியும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்றதை எங்ககிட்ட சொல்லுவாள். இப்போ நாங்கள் சடனாக ரம்யாவை போய் கண்டுபிடிச்சி இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரேஷ்மாவுக்கு தான் தொல்லை. அதனால தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். கண்டிப்பாக அவளே ஒரு நாள் மாட்டுவா, அன்றைக்கி செஞ்சுக்கலான்னு. சரி சிஸ்டர், இப்போ எதுக்கு நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதான் ஆர்த்தியும் ரேஷ்மாவையும் காணும், யாரோ கடத்திட்டாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் நாங்கள் பாதி பேர் இங்கே வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டோம். அங்கே பாதி பேர் இருக்காங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் யாருன்றதும் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா? கவலைப்படாதீங்க சீனியர், எங்களை நம்பி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இந்த ரகசியம் எங்களுக்குள்ளே தான் இருக்கும். தேங்க்ஸ். நீங்கள் எங்கே போனீங்க? நாங்களா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? அங்கே தெரிஞ்ச எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். வேணா அவன்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கட்டுமா? என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆனால் இந்த விஷயம் ப்ரெஸ்கோவில் யாருக்குமே தெரியக்கூடாதே. அது சீனியர், அவன் செம பெரிய ஹேக்கர் தெரியுமா. அவனை வச்சு ஏதோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், நான் கேட்டு பார்க்குறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. டே அஜித், உண்மையாவா சொல்கிற? போய் சொல்லல. அட என்ன சீனியர், எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை, எங்கள் அக்காவை கடத்திட்டாங்கன்னு சொல்லியே நான் கேட்குறேன். உன்னால முடியுமா? அட சீனியர், கவலையே படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் இப்படி டல்லாக இருக்காதீங்க, கண்டிப்பாக யாராச்சும் பார்த்து கேட்பாங்க. அப்புறம் வரவங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அட என்ன சீனியர் நீங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் உங்களுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், சரியா? நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போயே அவன்கிட்ட பேசிட்டு வரேன். டே அருண், கொஞ்சமாச்சும் தூங்குனியா இல்லையாடா நீ? டே அருண், வாடா மச்சான். என்ன சொன்னாங்க? ஆமாம், ஏன் நீ நைட்டு ஃபுல்லாக வரல? இங்கே இருக்க லோக்கல் ஆளுங்கள்கிட்டலாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்கடா, அதான் நானும் அங்கே இருந்தேன். ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன். ஓ, கிடைச்சதா? இல்லை மச்சான். எப்படி கிடைக்கும்? அதான் அவனுங்க எல்லாம் பிளான் பண்ணியிருக்கானுங்களே. டே, நீங்கள் எப்படி தூங்குனீங்களா இல்லையாடா? டே, நான் கூட ஏதோ லைட்டாக அசந்தேன், ஆனால் இவன் அப்படி கூட தூங்கலடா. அருண், இப்படி தூங்காமல் இருந்து உடம்புக்கு எடுத்துக்க போறியா? இனிமேல் நான் வாழ்ந்தேன்னா செத்தா என்னடா? என்னடா யோசிச்சு தான் பேசுறியா? எனக்கு உயிருக்கு உயிராக இருந்தவளே தொலைச்சிட்டேன். இனிமேல் நான்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? டேய், என்ன அவ இன்னும் தொலைல, கண்டுபிடிச்சிடலாம். எப்படிடா? அவளை நான் தொலைச்சிட்டேன், நான் எங்க போய் தேடுவேன்? டேய், ஏன்டா அப்படி பண்ற? கையில பேர் அடிபட்டு இருக்கு, விடுறா. டே அருண், டே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணடா. என்ன பண்ண சொல்றேன்னா வேற என்ன நான் பண்றது? அவ தானடா எனக்கு எல்லாமே. இன்னைக்கு அவ என் கூட இல்ல. ஐயோ, பைத்தியமே பிடிக்குது. டே மச்சான், விடு என்ன, விடுங்க. டே நான் சொல்றத கேளுடா. நான் தான் சொல்றேன்ல, போன்னு சொல்றேன்ல. டே அருண், போங்க, எல்லாரும் கிளம்பிடுங்க. எல்லாரும் போங்க, இனிமே எனக்கு யாரும் வேணாம், கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அண்ணா, இங்கே திரும்ப. ஏன்னா அப்படி பண்ணுற? எனக்கு ஒன்று பார்க்க பயமாக இருக்கு. நீ தெளிவாக இருந்தால் தானே நம்ம ஆர்த்தியை காப்பாற்ற முடியும். போண்ணா, நாங்கள் எங்கே போகிறது? உன்னை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு நீயும் வேணும், ஆர்த்தி ரேஷ்மா அவங்களும் வேணும். கோவப்படாத, உன்னோட வலி எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ப்ளீஸ், உன்னோட ஹெல்த்தை நீ கெடுத்துக்காத. ஆர்த்தியை பார்க்கும்போது நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அவங்களும் சந்தோஷப்படுவா. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி நீ அவனை கொல்லுவேன்னு சொன்னி எப்படி பண்ணுவ? ஸ்ட்ராங்காக இரு. டே மச்சான், சாரிடா மச்சான். டேய், எனக்கு தெரியாதாடா உன்னை பற்றி. ஆர்த்தி இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன்? அவ வேணும், எல்லாமே என்னோட தப்பு தான்டா. நான் ஆர்த்தியை விட்டுருக்க கூடாது. சத்தியமாக சொல்கிறேன் பாரு, எவன் கடத்தினானோ அவனை உயிரோடையே விட மாட்டேன்டா. அவ எனக்கு வேணும் மச்சான். கவலைப்படாத,
அவனை நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக கிடைப்பான். மச்சான், ஆர்த்தி என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, எதுவுமே தெரியலடா. சரிடா அருண், அழாத. உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குடா. டேய் ஆர்த்திடா. சரி சரி, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாங்க. சரியா? நம்மளாம் எப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு பாரு, இப்படிதான் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னென்ன என்ன பண்ண போற? ஆ, செம்மையா இருக்காடா. ஏய் அவளை விட்டு தள்ளி போடா. ஹே என்ன பண்ற நீ? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. அடைச்சி வாய மூட. தூங்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் பண்ணுவியா? அறிவில்ல. ஐயோ, அறிவில்லையே. எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? ஏய் அங்கே இரு, கிட்ட வந்த. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே இங்கேருந்து குதிச்சிருவேன். ஏய், அப்படிக்கு இது பண்ணிடாத, நான் இங்கே இருக்கேன். நீ சூப்பரான ஆளு, நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல. சரி உனக்கு தேவை நான் தானே, ரேஷ்மா விடுங்க. அது எப்படி விட முடியும்? இவனுக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு இவளை பீச்சில் பார்த்து அண்ணன்ட்ட சொன்னது. நாலு பின்ன நான் எதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா இப்போ இவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு தான் அவ. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஏய், என்ன இந்த காலத்து பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. என்ன இப்போ ஓகேவா? நீங்கள் தான் பணம்னாலே நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு போவீங்களே. ஏய் வார்த்தை அளந்து பேசு, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அண்ணே, இந்த எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானே சும்மா பேசுகிறாளுங்க. இது ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி பொண்ணுங்க கிடையாது. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதோ, அப்படி தானே ஒருத்தி என்னை ஏமாற்றிட்டு போனான். உன்னை ஏமாத்திட்டு போனா அதுக்கு எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? ஏய் போதும், என்ன பெருசாக உன் ஃப்ரெண்டு சாதிச்சு கிழிச்சிட்டான்னு சும்மா அவளை பற்றி பேசுகிற. உனக்கு இவளை பற்றி என்னடா தெரியும்? இவ சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை தான் லவ் பண்ணோம். அவரை விட்டு வந்துட்டாதான். அது காரணம் அவங்க அம்மா விலக சொன்னாங்க, அதனால விட்டு வந்தான். ஆனால் வந்து 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவன் யாரையுமே லவ் பண்ணல தெரியுமா? திரும்ப அருணனா வந்தாரு ஆர்த்திக்காக. ஒரு வழியா இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவளை பார்த்தா கேட்குற நீ? ஓ, பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. சரி சரி, வாடா போகலாம். அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா ஆர்த்தி, இனிமேல் நான் உன்னை லவ் பண்ண போகிறேன். என்ன லூசா நீ? நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய் ஐயோ, எப்படியாச்சும் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஆமா அத்தை, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஏய் நோட் பண்ணல, நம்ம நேற்று என்ன பிளான் பண்ணோம்? என்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தானே சொன்னேன். அப்படின்னா அவனுங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம்லாம் எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம். அவனுங்க அன்னைக்கு எதாச்சியாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி ஹெல்ப் கேட்கறது? அதான் எனக்கும் புரியல. எப்படியாச்சும் நான் தப்பிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அருண் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான், என்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் எப்படி தான் இங்கேருந்து போகிறது? கண்டிப்பாக சிவாவும் அப்படி தான் இருப்பான். என்ன? இல்லை, யாருமே நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆமா அத்தி. எரிச்சலாக வருதுடா மச்சான். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நம்ம அங்கே இருக்கணும். டேய் என்னடா பண்ண சொல்கிற? அவனுங்க இங்கே பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே சும்மாவே என்னால் இருக்க முடியலடா. என்ன? ஐயோ விக்ரம், சக்தி. என்ன? சக்தி, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. எதுக்கு? எதுக்கா விக்ரம்? நம்ம ஆர்த்தி ரேஷ்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன சொன்னப்ப? விக்ரம், இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட என்ன சொல்லி நான் சொன்னேன்? ஆஃபீஸில் யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம், ஆனால் என்ன ஆனா? உங்கள் 2 பேரையும் நம்பி இங்கே விட்டு அப்படி தான் பண்ணுவீங்களா? யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிடணும். உங்களால் முடிஞ்சா சைலண்டாக இருக்க பாருங்க. நாங்களே எதுவுமே பண்ண முடியலன்ற கடுப்பில் இருக்கோம். சார் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் சொல்கிறது கேளுங்க. சார், நீங்கள் கோவப்படுறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார். அவங்க ஆஃபீஸில் டல்லாக இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க.
நாங்கள் தான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம். அப்போ கூட சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தான் கேட்டோம் சார். சார் நாங்கள் ப்ராமிஸாக சொல்கிறோம், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் இந்த விஷயத்த. எங்களை நம்புங்க. நீங்கள் யார், இவங்க யார், நாங்கள் எதையுமே சொல்ல மாட்டோம். அப்படியா? நான் எப்படி உங்களை நம்புறது? இந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை வச்சு எப்படி அவங்க பிரச்சனை கொடுக்கலான்னு தானே யோசிப்பாங்க. சார் புரியுது சார், ஆனால் நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போம். அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? நாங்கள் அப்படி ஒன்றும் உங்களுக்கு எதுவுமே செய்யலையே. என்ன சார் செய்யலைன்றீங்க? உங்களுக்கு தெரியுமா நாங்களாம் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு? அதுவும் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி, இந்த சொந்தக்காரங்க முன்னாடிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒன்றா கம்பேர் பண்ணுறது. பக்கத்து வீட்டு பையன் பாரு என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு. எங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு சார். அந்த நேரம் பார்த்தா நீங்கள் எங்களுக்கு ஜாப் கொடுத்தீங்க. எங்களுக்கு வராத ஒன்றை வர வச்சிங்க சார். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இதுக்கப்புறமும் நான் எப்படி சார் உங்களுக்கு துரோகம் பண்ணுவோம்? எங்கள் லைஃப்பில் இந்த ஜாப் தான் அவ்வளோ பெரிய வரமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களை கேவலமாக பேசினவங்க முன்னாடி இன்றைக்கி நாங்கள் கெத்தாக ஐடி கார்டு போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். ஆமாம் சார், ₹1 கூட போய் எங்கள் அப்பா அம்மாட்ட நிற்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா தண்டச்சோறு தண்டமாக தின்னுட்டு இருக்குன்னு திட்டிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு பாருங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கி போடுறேன். அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் சார். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போம். எங்களை நம்புங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பாண்டிச்சேரியில் தான் இருக்கான். அவன் ஒரு ஹேக்கர். அவனை வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். ஆமாம் விக்ரம். அண்ணா இவங்க நம்பலாம்ண்ணா. கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. நம்மளால இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உண்மையாகவே நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா? சார் எங்களை தாராளமாக நம்பலாம். எங்கள் கூட இருக்க கோவர்க்கர்ஸ் கிட்ட கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். நம்புங்க, எங்கள் 3 பேத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கோம். அதே மாதிரி எப்போ எந்த ஹெல்ப்னாலும் எங்கள் கேளுங்க. சரி, அப்படின்னா அவனை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சார் அவன்கிட்ட பேசுறதுக்கு அவனே ஒரு ஐடியா கொடுத்தான். நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ அங்கே தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் சிக்னல் கிடச்சிதுன்னா அவனாக தான் இருக்கும். அவனை வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். டே மச்சான், இது நல்ல ஐடியாவாக இருக்குடா. ஆமாண்டா, நானும் ஒத்துக்கிறேன். சரி, உங்கள் 3 பேரோட பேர் சொல்லுங்கள். சார் என் பேர் விஜய். என் பேர் அஜித். நான் தனுஷ். ஓ, 3 பேரும் ஒன்றாயிட்டீங்களா? சரி, அப்படின்னா அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். என்ன முடியுமோ அவனால் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். ஓகே சார், பண்ணிடலாம். ஆர்த்தி, சப்போஸ் நான் உன்னை கண்டுபிடிக்கலனா நான் அந்த உலகத்திலே வாழ மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஏற்றுக்கிற மனசு என்கிட்ட இல்லை, தைரியமும் இல்லை. என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அத்தி. இப்படி உடஞ்சி போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது? டே அருண், டே மச்சான், டேய் நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். டே இங்கே பாருடா, என்ன பாரு. டே அருண். மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? இனிமே ஏதாச்சும் ஆகணுமா? டேய் ஒரு சந்தோஷமான விஷயம்டா. ஆர்த்தியை தவிர வேற என்ன எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது? லூசு, ஆர்த்தியை பத்தி ஒரு லீடு கிடைச்சிருக்கு. டேய் உண்மையவா சொல்ற? என்னடா? கெட்ட விஷயமும் இருக்கு. என்னடா சொல்ற? பயம்படுத்தாதடா. டேய் நம்ம ஆஃபீஸில் 3 பேர் ஒர்க் பண்ணுறானுங்கல்ல. யாருடா? அட புதுசாக ஒரு 10 பேரை எடுத்தோம்ல வேலைக்கு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இதில் 3 பேர் இருக்கானுங்கடா, விஜய், அஜித், தனுஷ்னு. டேய் என்னடா நீ சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு இப்படி ஆக்டர் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அவசரப்படாம முழுசாக கேளு. சரி சொல்லு. நம்ம துர்காவும் வருஷாவும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க போய் விசாரிச்சிருக்கானுங்க. இவங்க வேற வழி இல்லாமல் எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்காங்க. என்ன இது? என்னடா புது பிரச்சனை? இருமச்சான், அதுக்கு அவனுங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு யாரோ இங்கே தான் பாண்டிச்சேரியில் இருக்கானாமா. அவன் ஒரு ஹேக்கரும். நம்ம மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல நம்ம கூட ஒரு மொபைல் நம்பர் ட்ராவல் பண்ணியிருக்குடா. ஸோ நம்ம அதை தான் இப்போ தேடி போகிறோம். டே மச்சான், என்னடா சொல்கிற? அப்போ அவனுங்க தான் ஆத்தி தூக்கியிருப்பானுங்களோ? கன்ஃபார்மாக சொல்ல முடியல. எதை வச்சு சொல்கிறான்னா, நம்ம இருக்கோம்ல இந்த ரெசார்ட் வரைக்கும் வந்திருக்கானுங்க. அதை வச்சு தான் இவனுங்களா இருக்கும்னு ஒரு டவுட்டு. அவனை நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி பார்க்கலாம். டே மச்சான், நிஜமாவா சொல்கிற? ஆமாண்டா, இதில் போய் யாராச்சும் விளாடுவாங்களா? அப்போ சரி வா, சீக்கிரம் போகலாம். அவன் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்ததுக்கப்புறம் போயிடலாமா?
டே மச்சான் உடனே போலாம்டா. சரி சரி வா போலாம். ஹாய் பிரசாந்தினி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அம்புஜம் சிஸ்டர், பொற்கொடி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர். ஏஞ்சல் சிஸ்டர், என்ன 2 நாளாக உங்களை ஆளையும் காணோம்? கோபிகா கரண் சிஸ்டர், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரசாந்தினி சிஸ்டர், நீங்கள் இவனை ஒரு அடி தானே கொடுக்க சொன்னீங்க? டே அவங்க பொறுமையாக தான் அடிக்க சொன்னாங்க எருமை. என்ன சிஸ்டர் ஓகேவா? திவ்யா சிஸ்டர், சுதா சிஸ்டர், நீங்கள் இப்போ தானே புதுசாக கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க? ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர். நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டு தானே இருக்கு. அதெல்லாம் தூக்கியே போட்டுருங்க, ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருங்க. பாய், கதைக்குள்ளே போகலாம். டி சிவா. டி சிவா. சொல்லுங்கடா. டே ஆத்தியும் ரேஷ்மாவும் கிடைக்க போகிறாங்கடா. என்ன? ஆமாண்டா மச்சான், அதுக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. நானும் வரணும், போயிட்டு வந்துடுறோம். டே நானும் வரேன்டா, ரேஷ்மாவை பார்க்கணும்ல. ஓ அப்போ ஆத்தி பார்க்கல. இல்லைடா இப்போதைக்கு அவளை கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வரணும்ல, அதுக்காக தான். சரிடா, ஆனால் இங்கே 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துக்கணும்ல, அவங்களுக்கும் சேஃப் வேணும்ல. என்னடா சொல்கிறீங்க? நானும் உங்கள் கூட வரேன்டா. எப்படி நீங்கள் சமாளிச்சிருவீங்களா? அவனுங்க யார் எத்தனை பேர்னு கூட தெரியாமல்? எவனாக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. ஆனால் இங்கே இருக்கணுமே, இவங்க 2 பேரையும் பார்க்கணும்ல. சரி மச்சான், அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். நானும் அவனும் இங்கேருந்து பார்த்துக்குறோம். நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. டே நீங்கள் பாட்டு கேஷுவலாக இருந்துடாதீங்க, எதுக்கும் அலாட்டாகவே இருங்க. இன்னைக்கும் காவியாவும் பார்த்துக்கோங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு வழியாக ஒரு சின்ன க்ளூ வச்சு கிடச்சிது. ஆனால் சேஃபாக வந்துடணும் போயிட்டு. கடவுளே.